இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு இளைஞருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப சின்ன வயசுல இந்த ஒரு பொறுப்பு நீங்க பெற்றிருக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த தருணத்தை? எதனால இந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2016 எலெக்ஷன்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவருடைய தோழர் திருமானனோட பயணிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்பையில இருந்தே 2016, 19 அப்புறம் 21 இந்த எலெக்ஷன்ல அவரோட நிறைய விஷயங்கள், ஆலோசனைகள், நிறைய அவருடைய தேர்தல் திட்டங்களில் முக்கிய ஒரு பொறுப்பு நான் வகிச்சிருக்கேன். ஸோ 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற என்னோட நிறுவனம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனம். ஸோ திருமான தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கும் ஒரு புதிய அமைப்பா உருவாக்குறதுக்காகவும் அழைத்தாரு. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான் பூத்தை செட் பண்றதுக்கான பொறுப்பை தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே அரசியல் குறித்தான ஒரு பெரிய புரிதல், தேர்தல் குறித்தான ஒரு பெரிய ஒரு ஈடுபாடுகள் இருக்குது. நீங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்தீங்க? திருமாவளவனை எதுக்காக தலைவராக ஏற்றுக்கொண்டதன் காரணம் என்ன? அம்பேத்கர் விட்டு சென்ற பணியை இங்க இருக்க மக்களுக்கு ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் தேர்தல் அரசியல கத்துக்கிட்டு நான் விசிகேல ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 25% மக்களுக்கு கூடிய தலித் சமூகம் ஆகட்டும், தலித் சமூகம் மட்டும் இல்ல, அதர் ஓபிசி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைங்கிறது ஒரு வறுமை. நான் சின்ன வயசுல அந்த வறுமையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வறுமையும் பிறப்பால உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க வேலை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்தேன். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுவீங்களா? அது பற்றி உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நீங்க நேரடி அரசியல் தேர்தல் அரசியல் இறங்கி இருக்க பட்சத்துல மக்களை எந்த மாதிரியா சந்திக்க போறீங்க? தேர்தல் அரசியல ஈடுபட்டு வேட்பாளரா போறது கட்சியோட தலைவரும் முன்னணி தோழர்களும் முடிவு பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு என்னுடைய கட்சி பணியை நான் தொடங்கியிருக்கேன். திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அவங்களோட தேர்தல் பணியை மும்மரமா தொடங்கியிருக்காங்க. எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? உங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கு? திமுகவும் அதிமுகவும் எதிரி கட்சிகளா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு தலைவர் பெரியார், அண்ணா, ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய அம்பேத்கர், இதுதான் எல்லாத்துக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதுதான். சோ இன்னைக்கு இங்க பிஜேபிக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே இந்த 97% எப்படி எதிர்கொள்வது தான். மேபி அவங்க தேர்தல் எலெக்ஷன்ல கூட்டணி சேரலாம் அவங்களோட, ஆனா அது மனதளவில் கிடையாது. சோ 97% இன்றைக்கும் ஒரு ஒருங்கிணைப்போடு இருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு தான் தமிழகத்தை எப்பயுமே தேசிய கட்சிகள் ஆள முடியாம பாத்துக்கிட்டே இருக்கு. சோ இங்க எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா தலித் மக்களுக்கான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த கட்சியில ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணி சிறக்க எங்கள் வாழ்த்துக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.